குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 2026 புதன்கிழமை கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை ஆய்வு செய்ய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா வாதிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி திருத்தம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் தரப்பு வாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். தேசிய குடிமக்கள் பதிவேடுக்கும் என்ஆர்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கு இல்லை வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சினா வந்து பார்த்திங்கன்னா தேசிய குடிமக்கள் பதிவேடு, ஓகேங்களா. எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்கிறது. தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி என்பது நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது, ஓகேங்களா. ஆனால் எஸ்ஐஆர் என்பது 18 வயது பூர்த்தியடைந்த வாக்குரிமை உள்ள நபர்களின் வாக்காளர் பட்டியலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கிறது. இந்த இரண்டு நடைமுறைகளுக்கும் அடிப்படையிலே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்காங்க. நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டும் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 326 வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேப்பா. அதன் அடிப்படையில் இந்தியர் ஒருவர் இந்திய வாக்காளராக இல்லாததை உறுதி செய்யும் பொறுப்பு அரசியலமைப்பு சட்ட அமைப்பான தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய குடியுரிமை பெற ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். அத்துடன் பெற்றோரில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியராக இருக்க வேண்டும்ன்றது ஆரம்ப கால விதி. தற்போது இதெல்லாம் மாற்றப்பட்டுருச்சு, ஓகேங்களா. இந்தியாவில் பிறப்பு மற்றும் பெற்றோர் இருவருமே இந்தியராக இருக்க வேண்டும் அப்படின்லாம் விதியை திருத்திட்டாங்க, ஓகேங்களா. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை இருக்குது. இது எல்லாமே உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. 1947 வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சது. 49 வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி செய்யப்பட்டுச்சு. 52 வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம், ஓகேங்களா. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1955 வந்து குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு, ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன் தான் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்தது தமிழகத்துக்கு தனியாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 10,000 கோடி முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியுடன் இணைந்து உருவாக்க சர்வம் ஏஐ நிறுவனத்துடன் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இந்திய பெட்ரோலிய நிறுவனங்கள் கூட்டமைப்பு இணைந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச எரிசக்தி மாநாடு 2026 அப்படின்ற மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 முதல் 30 தேதி வரை நடத்த இருக்கிறாங்க. இதில் 120க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரதிநிதிகள் 6,500க்கும் மேற்பட்ட அதிகமானோர் கலந்து கொள்கிறாங்க, ஓகேங்களா. எரிசக்தி துறை சார்ந்த உத்திகள் நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்ற இரு கருப்பொருட்களின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்க இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆளுநர் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய பிரிவுகளின் கீழ் 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அறிவிச்சிருக்காங்க, இல்லைங்களா. இந்த விருதுகளுக்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்காங்க. இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆய்வு செஞ்சு இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் பிரிவு, குழு பிரிவு 2 பிரிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வெங்கட்ராமன் நினைவு அறக்கட்டளை நிறுவனத்துக்கான பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவைக்கான ஆளுநர் விருது வழங்கி இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு பாராட்டு சான்றிதழ் வழங்குவாங்க, ஓகேங்களா. சென்னை அடுத்த கோவளம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிகளை வந்து மேம்படுத்தினதுக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து தனிநபருக்கான சமூக சேவை பிரிவில் சென்னையை சேர்ந்த ஆர் சிவா அப்படின்றவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு கொடுத்ததுனால இவருக்கு வழங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பி விஜயகுமார் அவருக்கு வழங்குறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உரிமை கோடப்படாத சடலங்கள் இறுதிச் சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத சடலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறுதிச் சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. அந்த அடிப்படையில் இவருக்கும் அந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பசுமை ராமேஸ்வரம் அப்படின்ற அறக்கட்டளை நிறுவன பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது வழங்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் உள்ள நீர்நிலைகள், தாவரங்கள், விலங்கினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெற செய்து பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. அதே பணியில் தனிநபர் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஆர் மணிகண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவி அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்கிற குளங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துருக்கிறார், ஓகேங்களா. கிட்டத்தட்ட 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்குறாங்க. 2 நிறுவனங்களுக்கு 3 தனிநபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது, ஓகேங்களா. தனிநபருக்கு வழங்கப்படும் இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் காசோலை வழங்கப்படும். நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் காசோலை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது, சரிங்களா.
அதேமாதிரி தமிழக அரசு சார்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே மிக அதிகமாக அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உயர்ந்திருக்குது. இதன் மூலம் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே மிக அதிக அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்திய மக்கள் தொகையில் 42% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 46% தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வாய்ப்பளிக்கிறது. ஆனால் ஜிடிபியில் வேளாண்மையினுடைய பங்கு 5% மட்டும்தான். நபார்டு வங்கியினுடைய அறிக்கையின்படி வேளாண் குடும்பங்களில் மாத வருமானம் சராசரியாக 13,663. ஓகேங்களா? இதில் விவசாயம் மூலம் கிடைக்கும் வருமானம்னு பார்த்தா வெறும் 4,476 ரூபா தான் கிடைக்குது. அவங்க வந்து பிற வேலைகள் செஞ்சு தான் வந்து மீதி வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. அடுத்ததாக சீனாவின் வழியே புதிய பாதையில் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுவதற்கான திட்டமிட்டுள்ள வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கிராமத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட சுப்பிரமணியன் நல்லுசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வயது 26. உலகின் உயரமான 3 சிகரங்கள், அதாவது ஐரோப்பாவில் இருக்கிற மவுண்ட் எப்ரஸ்ட் அப்படின்ற மாநிலத்திலும், தென் அமெரிக்காவில் மவுண்ட் அக்கோன்காங்குவா அப்படின்ற மலை சிகரத்திலையும், ஆப்பிரிக்காவில் உள்ள மவுண்ட் கிளிமாஞ்சரோ அப்படின்ற சிகரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 கண்டங்களில் இருக்கிற 7 சிகரங்களிலும் ஏறி சாதனை படைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்தியாவில் இருக்கிற எவரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேபாளம் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க. இவர் சீனா வழியாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாதை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுக்கான திட்டமிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததாக ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. இதுக்கு முன்பு 2ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் வாங்குறது குறைஞ்சி நாம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா 3ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான மக்கள் போராட்டத்தை வந்து ஈரான் அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்குவதை தடுக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நாட்டுடன் வர்த்தக தொடர்பில் இருக்கும் அனைத்து நாடுகள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமானது, காசா பகுதியில் கடந்த ஆண்டு அக்டோபரில் மேற்கொள்ளப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இதுவரை தொடரும் இராணுவ தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமான குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருப்பதாக ஐநாவினுடைய குழந்தைகள் நல அமைப்பான யுனிசெஃப் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்ற தேசிய ஓப்பன் வாட்டர் நீச்சல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 4 தங்கப்பதக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய நீச்சல் சம்மேளனம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலக ஓப்பன் வாட்டர் நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தேர்வு போட்டியாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா தமிழக அரசு சார்பில் விருதுகள் பார்த்துடலாம். தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் திருத்தொண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பல்வேறு விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கி வருது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார், அம்பேத்கர், அண்ணா உள்ளிட்ட விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது ஆகம அறிஞர் மூப்பே சக்திவேல் முருகனார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. பெரியார் விருது வழக்கறிஞர் கு அருள்மொழிக்கும், அம்பேத்கர் விருது விசிகா பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினரான சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், அண்ணா விருது வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும், காமராஜர் விருது தேசிய ஒருமைப்பாட்டு பேரவைத் தலைவரான எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கும், பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா, பாரதிதாசன் விருது வந்து கவிஞர் யுகபாரதிக்கும், திருவிக விருது முன்னாள் தலைமைச் செயலரான வே இறையன்பு அவர்களுக்கும், கியாபே விஸ்வநாதன் விருது முனைவர் சு செல்லப்பா அவர்களுக்கும், கலைஞர் விருது மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினரான எழுத்தாளர் விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வழங்கப்படுது. விருது பெறும் விருதாளருக்கு என்னென்ன வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பவுன், அதாவது 5 லட்சம் ரூபாயுடன் பவுன் தங்கப்பதக்கம் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுரையுடன் வழங்கப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தின நாளன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவார். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ், படைப்புத்தமிழ் ஆகிய 3 வகையான கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் வழங்கப்படுது. 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் விவரம் கொடுத்துருக்காங்க. மரபுத்தமிழ் விருது வந்து தா ராமலிங்கம் அவர்களுக்கும், ஆய்வுத்தமிழ் விருது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரான சி மகேந்திரன் அவர்களுக்கும், படைப்புத்தமிழ் எழுத்தாளர் விருது வந்து ரா நரேந்திரகுமார் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. இலக்கிய மாமணி விருது பெற உள்ள விருதாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக 5 லட்சம் ரூபாயும் 1 பவுன் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாருடைய பேரும் எழுதி நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து எந்த எக்ஸாம், டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் வந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீடியோ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2026ஆம் ஆண்டு நடைபெறுள்ள அனைத்து போட்டித் தேர்வுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் நம்ம குரூப்பில் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் டச் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.